ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் கிச்சன்ஸ். இன்னைக்கு தேங்காவே இல்லாமல் எப்படி ஆட்டுக்கால் குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆட்டுக்கால் எடுத்து நம்ம குக்கரில் போட்டுக்கிறோம். இது 3 ஆட்டோட காலை சேர்த்துருக்கோம். இதை நல்லா சுத்தமாக கழுவி அந்த கருப்பெல்லாம் இல்லாமல் எடுத்திருக்கோம். அதில் இப்போ நம்ம முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம 7லேருந்து 8 விசில் விட்டுறலாம். ஆட்டுக்கால் குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானது. அதனால எல்லாருக்குமே இந்த ஆட்டுக்கால் சாப்பிட்றது மூட்டு வலி, கை கால் வலி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இப்போ இதை விசில் போட்டுட்டோம். இப்போ 7லேருந்து 8 விசில் வந்துடணும். அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வெங்காயம் 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறதில்ல, வெறும் வெங்காயம்தான். இப்போ 4 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பூண்டு இந்த சைஸ் பூண்டு 4 பூண்டு எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு நம்ம இஞ்சியும் எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு இஞ்சி கரெக்டாக இருக்கும் இந்த பூண்டு எடுத்திருக்க அளவுக்கு. அதையும் கொஞ்சம் நம்ம சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு பிடி கொத்தமல்லி எடுத்துக்கலாம். நம்ம அதையும் எடுத்து நம்ம அலசி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறோம். வெங்காயம் எல்லா வெங்காயத்தையுமே எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம். இதில் மிளகாத்தூள், நான் எல்லாம் மிளகாத்தூளும் மல்லியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால நான் அதை ஒன்றாவே போட்டுடுறேன். நீங்கள் தனித்தனியாக அரைச்சி இருக்குது அப்படின்னா மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. பட்டை, இப்போ கிராம்பு, கொஞ்சம் வாசனைக்கு சோம்பு, மிளகாத்தூளும் போட்டாச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா அரைச்சி வச்சுருக்கனால நான் போட்டுட்டேன். இதை நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சைஸ் தக்காளி, இது ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த சைஸ் தக்காளி அதை நல்லா நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா ஆட்டுக்காலை, அதை இந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் மிக்சியில். அதையுமே இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம அது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கூட வேண்டுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் ஏற்கனவே நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இது ஏற்கனவே நம்ம பாதி வேக வச்சுருக்கோம். இப்போ இது ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டிங்கன்னா இது போதும், நல்லா வெந்துடும். ஒரு ஆட்டுக்கால் ஒரு மாதிரி இருக்கும் வேக வைக்கிறதுக்கு. நம்ம இது போதும், இந்த அளவுக்கு வேக வச்சிங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி நம்ம 3லேருந்து 4 விசில் விட்டுறலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் போட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நீட்டமாக அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் கலர் வரட்டும், நல்லா வதங்கட்டும். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த கிரேவியை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது பாயா மாதிரியும் இல்லாமல்
சூப் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இடியாப்பம், இட்லி இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கொதிச்சுட்டு இருக்கிற ஆட்டுக்கால் குழம்போடு இதை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதித்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இடியாப்பத்தோட நம்ம சர்வ் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.